ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கிங் வித் வைஷு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓட்ஸ் உப்மா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாக ஓட்ஸ்னாலே பாதி தூரம் ஓடிடும் இல்லையா, ரொம்ப குழான்னு இருக்கும், டேஸ்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உப்மா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஓட்ஸ் ரொம்பவே உடம்புக்கு நல்லது இல்லையா, வெரி ரிச் இன் ஃபைபர், டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ் ப்ரொமோட் பண்ணும், ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது, இம்யூன் சிஸ்டம் என்ஹான்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும், அண்ட் கொலஸ்ட்ரால் குறைக்க ஹெல்ப் பண்ணும், அண்ட் வெரி குட் எனர்ஜி பூஸ்டர். இவ்வளோ நல்ல ஓட்ஸை நம்ம வெறும் குழான்னு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம இன்னோவேட்டிவாக ஏதாவது ரெசிபீஸ் பண்ணி சாப்பிட்லாம். வாங்க ஓட்ஸ் உப்மா உதிரியாக எம்மியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஓட்ஸ் உப்மா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு தவா எடுத்துக்கலாம், மீடியம் ஹீட்டில் வச்சுப்போம். இதில் 2 கப் ரோல்டு ஓட்ஸை போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரோல்டு ஓட்ஸ் அப்படிங்கிறது நம்ம அவல் வாங்குகிறோம் இல்லையா, அவல் வாங்கும் போது திக் அவல், அதே மாதிரி லேஸ் அவல் அப்படின்னு சொல்லி வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி ஓட்ஸ்லேயும் ரோல்டு ஓட்ஸ், அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் அப்படின்னு இருக்கும். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ்னால் நீங்கள் வறுக்க தேவையில்லை. ரோல்டு ஓட்ஸ்னால் இந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கணும். ரோல்டு ஓட்ஸ் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது, அண்ட் அது நல்லா உதிரியாக வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுபட்டிருக்கு, ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வறுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வறுக்கணும்னா நம்மளால் தொடக்கூடிய சூட்டில் இருக்கணும், அதேமாதிரி தொட்ட உடனே ரொம்ப கைப்பொறுக்க முடியாமல் டக்குன்னு கீழே போடணும். அந்த மாதிரி ஒரு இதில் தொடவே முடியாத மாதிரி ரொம்பவும் வறுத்துடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப சூடே இல்லாத மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வறுத்துக்கணும், அதுதான் மெயின் இதுக்கு நல்லா உதிரியாக வர்றதுக்கு. இப்போது நம்ம இந்த ஓட்ஸ் நல்லா வறுபட்டுருச்சு, இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு தவாவில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போதே நம்ம 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதுவும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1 கப் அளவுக்கு நமக்கு பிடித்தமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸ், கேரட், பட்டாணி, அப்புறம் ஸ்வீட் கார்ன், குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதோட கருவேப்பிலை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க, எனக்கு கிடைக்கல. இப்போ இதோட நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி மெஷர்மெண்ட்டு அண்ட் வறுக்கிறது இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் நமக்கு உப்மா ரொம்ப குழையாமல் பார்த்துக்கும். ஸோ 1 கப் காய்கறிக்கு நான் அரை கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். ஸோ இப்போ இதை நான் மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். இப்போ நம்ம காய்கறிகள்லாம் பாதி வெந்திருக்கு. நான் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோடைய மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு காய்க்கு மட்டும்தான் சேர்த்துக்கிறோம், ஏன்னா நம்ம ஓட்ஸுக்கும் சேர்த்து இப்போ போட்டோம்னா உப்பு ரொம்ப காய்கறியில் ஏறிடும். ஸோ அதனால் காய்க்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 3-4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், காயெல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். அண்ட் இதோடையே இந்த ஓட்ஸுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம காய்க்கு மட்டும்தான் சேர்த்துருந்தோம், இப்போ ஓட்ஸுக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதோட ஒரு 1 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் வார்மாக இருந்தால் தான் நமக்கு இது சீக்கிரம் வேகும் அண்ட் குழையாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணியை சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப் ஓட்ஸுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் சேர்த்து இது பண்ண போகிறோம். 3/4 கப்புக்கு அப்புறம் பார்த்து விட்டுக்கோங்க, ஏன்னா நமக்கு காய்க்கு அரை கப் ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகலை, கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ அதனால் நமக்கு அந்த தண்ணியும் எக்ஸஸ் இருக்கும் ஓட்ஸ் வேகிறதுக்கு. ஸோ அதனால் ஒரு 3/4 கப் வரைக்கும் ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா தான் விட போகிறோம். ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட
ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஓட்ஸ் ஒன்று ஒட்டி குழையாமையும் பார்த்துக்கும், அதே சமயம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம கடைசியாக மூடி வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் அப்படியே வைக்க போகிறோம். இந்த டைமில் தான் இது வந்து நல்லா குக் ஆகிக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம உப்புமா எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லா உதிரியாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிருக்கு. நீங்கள் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான மீல். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் எப்போ வீடியோ போட்டாலும் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். டேக் கேர். பாய்.